தொகுதி பங்கீடு இறுதி செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி செல்லும் எடப்பாடி பழனிசாமி சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பயணம் தொடர்பான தகவல்களை பதிவு செய்யலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி செல்கிறார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசுகிறார். இந்த சந்திப்பின் மூலமாக அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு இன்று இறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜகவுடனான தொகுதி பங்கீடு இறுதி செய்ததற்கு பிறகு மற்ற கூட்டணி கட்சிகள், அதாவது பாமக, அமமுக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் கூட்டணியில் இடம்பெறக்கூடிய மற்ற கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடை நாளையே இறுதி செய்வதற்கான ஆயத்த பணிகளில் அதிமுக ஈடுபட்டிருக்கிறது. முதலாவதாக இன்று தினம் பாஜகவுடன் தொகுதி பங்கீடை இறுதி செய்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று டெல்லி செல்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச இருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஜனவரி 5ஆம் தேதி பாமக கூட்டணியில இணைந்ததற்கு பிறகு அன்றைய தினமே டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 2ஆம் தேதி மீண்டும் டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி. இன்றைய தினம் 3வது முறையாக டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார். இதில் ஏற்கனவே பாஜகவை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு விருப்பமான தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுக தலைமையிடம் கொடுத்திருந்தாங்க. அதுல அனைத்து மண்டலங்கள், சென்னை மற்றும் மத்திய மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு மண்டலம், தெற்கு மாவட்டங்கள், எல்லா மட்டத்திலுமேயே தங்களுக்கு விருப்பமான தொகுதிகள் அடங்கிய பட்டியலை, கிட்டத்தட்ட 30 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை பாஜக அதிமுக தலைமையிடம் கொடுத்திருந்தாங்க. அவர்களுக்கு விருப்பமான தொகுதிகளை கேட்டு பெறுவார்கள் என்று தெரிகிறது. இன்று தினமே இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த ஒப்பந்தமானது இன்று தினம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல பாமகவுக்கு 17 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அமமுகவுக்கு 9 தொகுதிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகள் மற்றும் மற்ற கட்சிகளுக்கு 1, 2 என்று அந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முதற்கட்டமாக பாஜகவுக்கான 27 தொகுதிகள் இன்றைய தினம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக தரப்புட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழு அமைத்து 2 தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்த நிலையில இந்த தினம் முதற்கட்டமாக பாஜகவுடனான தொகுதி பங்கீடை எடப்பாடி பழனிசாமி உறுதி செய்ய இருக்கிறார். இந்த தொகுதி பங்கீடு உறுதி செய்ததற்கு பிறகு முதற்கட்டமாக பாஜக தரப்புல வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக பாஜக தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. முதற்கட்டமாக இன்று தினம் எடப்பாடி பழனிசாமியுடைய டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்துக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில வேட்பாளர் நேர்காணல், தேர்தல் அறிக்கை வெளியிடுவது, தேர்தல் வேட்பாளர் பட்டியலை வெளியிடக்கூடிய பணிகள்ல எல்லா கட்சிகளுமே மும்முரமாக ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான இந்த விருப்ப மனு பெறுவது, நேர்காணல் நடத்துவது போன்ற பணிகளை முடித்து விட்டார்கள். இந்நிலையில தொகுதி பங்கீடு என்பதுதான் இன்னும் இறுதி செய்யப்படாத ஒரு நிலையில் இருக்கிறது. முதற்கட்டமாக பாஜகவுடனான தொகுதி பங்கீடு இறுதி செய்ததற்கு பிறகு அடுத்த சில நாட்களிலேயே மற்ற கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இறுதி செய்வதற்காக இருக்கிறாங்க. பாஜக கொடுத்த அந்த தொகுதிகளுடைய பட்டியல்ல சில தொகுதிகளை குறிப்பாக வட மாவட்டங்களில் சில தொகுதிகளை பாமகவும் கேட்டு வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதனை பேசி இதுல ஒரு முடிவு எடுப்பதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த அடிப்படையில இன்றைய தினம் அமித்ஷா அவர்களுடனான சந்திப்புல பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த அந்த விஷயத்தை இறுதி செய்ததற்கு பிறகு சென்னைக்கு திரும்பியதும் மற்ற கட்சிகளுக்கான தொகுதிகளை. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.